தமிழ்நாட்டுல நேற்று மே 4ஆம் தேதி வந்து தமிழ்நாட்டுல எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்துச்சு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஓவராலா இந்தியால நிறைய ஸ்டேட்ஸோடைய ரிசல்ட் நேற்று தான் வந்துச்சு. ஸோ இதனால ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவு இருக்கு அப்படின்றத தாண்டி தமிழ்நாட்டுல பர்டிகுலரா வந்து இப்போ யாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க விதமா டிவிகேன்ற ஒரு கட்சி வந்து மெஜாரிட்டியா, அதாவது அதிக வாக்குகள் பெற்று அதிக தொகுதிகளை வந்து கைப்பற்றிருக்கு. ஸோ இதனால ஒரு கம்பெனியோடைய ஸ்டாக் வந்து ரொம்பவே இறங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எவ்வளவு தூரம் இறங்கியிருக்கு, ஸோ அது எந்த கம்பெனி அப்படின்ற மாதிரியும், ஸோ ஆக்டர் விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ் வந்ததுனால ஒரு மீடியா கம்பெனியோடைய ஸ்டாக் வந்து கிராஷ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அது எந்த கம்பெனி அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். எவ்வளவு கிராஷ் ஆயிருக்கு அப்படின்றதையும், எதனால கிராஷ் ஆயிருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்நாட்டுல நேற்று மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன், அதாவது தேர்தலுடைய முடிவுகள் வெளியாயிருச்சு. ஸோ இது வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் பல மாநிலத்துல தேர்தல் முடிவுகள் வெளியாயிருச்சு. குறிப்பா பர்டிகுலரா நம்மளுடைய தமிழ்நாட்டுல நேற்று மே 4ஆம் தேதி டிவிகேன்ற ஒரு கட்சி வந்து அதிக இடங்களை வெற்றி பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா இருக்கட்டும். ஸோ அதனுடைய தொடக்கத்துல இருந்து காலையில இருந்தே வந்து அதனுடைய அந்த மெஜாரிட்டியை வந்து முன்னிலை அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு மீடியா கம்பெனியுடைய ஸ்டாக் வந்து கிராஷ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் நம்ம பார்க்க முடியுது. ஸோ எந்த மீடியா கம்பெனியோடைய அந்த ஸ்டாக் வந்து கிராஷ் ஆச்சு, ஸோ விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுனால பர்டிகுலரா ஒரு மீடியா கம்பெனியோடைய ஸ்டாக் வந்து ஏன் கிராஷ் ஆகணும், ஸோ எதனால, என்ன மாதிரியான ரீசன், என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சன் டிவியோடைய நெட்வொர்க் வந்து அதனுடைய ஸ்டாக் வந்து 8% இருந்து 10% வரையும் சடனா கிராஷ் ஆச்சு. ஸோ இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்றது தெரியல. Sell Sun TV. Get rid of everything now. ஸோ ஏன் இது நடந்துச்சு அப்படின்னா ஒரு 3 ரீசன்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் கனெக்ஷன். அதாவது சன் டிவி நெட்வொர்க்கை பொறுத்தவரையும் ப்ரொமோட்டர் ஃபேமிலி டிஎம்கேக்கு ரொம்பவே க்ளோஸ் அப்படின்ற மாதிரியும், அதே நேரத்தில் டிஎம்கே வீக் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து டிவிக்கு 107, 106, 97 இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சே இருந்துச்சு. ஸோ ஏடிஎம்கே 2வது இடத்துலையும் 3வது இடத்துல திமுக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 3வது இடத்துல திமுக இருந்ததுனால டிஎம்கே வந்து இன்னும் வீக் ஆச்சு அப்படின்னா கம்பெனி கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், ஃபியூச்சர்ல அன்சர்டனிட்டி வரும் அப்படின்றதுனால இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்க் வந்து எதுக்கு நம்ம வந்து அதிகம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்கிறதுனால சன் டிவி க்ளோஸ்டு டிஎம்கேனால அவங்க வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ செகண்ட் ரீசன் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட். அதாவது எப்பயுமே வந்து மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃபியர், எப்பயுமே எல்லாருக்குமே வந்து பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாமே லாஜிக் மட்டும் இல்லாம எமோஷனலுமே வந்து ரொம்ப ப்ளே பண்ணும். ஸோ எமோஷனல் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரையும் ஒரு அன்சர்டனிட்டியா இருந்துச்சு அப்படின்றது காலையில இருந்தே தெரியும். ஸோ கிளாரிட்டி இல்லை அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பா வந்து பேனிக் செல்லிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதனாலையுமே வந்து மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட்னாலுமே வந்து அவங்க வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர்ட் ரீசன் இந்த நியூ என்ட்ரி வந்து ஷாக், அதாவது விஜய் அவர்கள் தான் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க தேர்ட் ரீசன்ல. ஸோ விஜய் அவர்கள் பொலிட்டிஷியன்ல என்ட்ரி வந்து இட்ஸ் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டிவிக்கு வந்து சடன் ரைஸ் ஆகுறதும், அது இந்த ரிசல்ட்லாம் வந்து அன்பிரடிக்டபிள் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு டவுட் என்னாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன மாதிரியான நடக்கும், ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான மார்க்கெட்ல வந்து என்ன மாதிரி நடக்கும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்ததுனாலையும், ஸோ இந்த அன்சர்டனிட்டி தான் வந்து ஸ்டாக் வந்து டவுன் ஆகிறதுக்கான ரீசன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ சில டவுட்ஸ்னால விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ரீசனா விஜய் அவர்களை ஃபேக்டரா சொல்றாங்க. ஸோ ஆனாலும் இது எல்லாம் இந்த ரீசன்னால வந்து டவுன் ஆச்சு அப்படின்னாலும் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து மோஸ்ட்லி ஷார்ட் டேர்ம் ஒரு ரியாக்ஷன் மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒரு சென்டிமெண்டல் பேஸ்டு ஃபால்னால தான் இது நடந்திருக்கு. ஸோ ஆனாலும் சன் டிவிக்கு ஆல்ரெடி சில இஷ்யூஸ் நடந்திருக்கு. என்ன மாதிரினா இந்த ஓடிடி காம்படிஷனா இருக்கட்டும், அதே மாதிரி ஆட் வந்து ரெவென்யூ ப்ரெஷரா இருக்கட்டும், ஸோ வந்து க்ரோத் வந்து ஸ்லோவா தான் இருந்துச்சு. ஸோ இதனால கூட வந்து ஸ்லோவா இருக்கலாம், அதாவது ஃபால் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எலெக்ஷன்றது ஒரு ஜஸ்ட் ட்ரிகர் ஆனதுனால டக்குன்னு வந்து அவங்க சேல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரியல் ப்ராப்ளம்ஸ்ன்றது ஆல்ரெடியே இருந்துச்சு. ஸோ வந்து சன் டிவியை பொறுத்தவரையும் கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து முன்னாடியே இருந்துச்சு. ஸோ இதனாலையுமே வந்து ஃபாலோ ஆயிருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி லெசன்ஸ் கத்துக்கலாம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து சில கம்பெனிஸ் பாலிடிக்ஸ்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து மீடியா கம்பெனிஸா இருக்கட்டும், அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸை வந்து டிபெண்ட் பண்ற பிசினஸா இருக்கட்டும், அது ரிலேட்டடா கம்பெனிஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இவங்க எல்லார்ட்டையுமே வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா பேனிக்ல வந்து சேல் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரீசனை ரொம்பவே அனலைஸ் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால நம்ம வந்து டக்குன்னு சேல் பண்ணக்கூடாது. ரீசன்ஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணிட்டு சேல் பண்ணுங்க. உங்களுடைய டிசிஷன் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க அப்படின்ற மாதிரியும். ஸோ பிளைண்டா டிப் வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் ரிஸ்கையுமே வந்து இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இதுல வந்து லெசன் கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ ஓவராலா வந்து நேத்து வந்து சன் டிவியோடைய இந்த ஸ்டாக் வந்து கிராஷ் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி விஜய் அவர்கள் தான் இதுக்கு மெயின் ஃபேக்டரா இருக்குமா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்போ சன் டிவியோடைய ஸ்டாக் வந்து பாசிட்டிவா போனாலும் நேத்து அந்த ரிசல்ட்னால டக்குன்னு வந்து டவுன் ஆச்சு. ஸோ இது என்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.